ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் குழம்பு என்னோட ஸ்டைலில் நான் எப்படி வைப்பேன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் போட்டுட்டு பூண்டு மட்டும், இஞ்சிலாம் போடாமல் பூண்டு மட்டும் தட்டி போட்டுக்கிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் போடாமல் சின்ன வெங்காயம் தட்டி போட்டுக்கிட்டேன். டைம் ஆச்சுன்றனால ஒரு 4 வெங்காயம் மட்டும் தட்டி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4 தக்காளி, சின்ன தக்காளி சேர்த்துக்கிட்டேன். உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, எங்கள் வீட்டுக்கார் இடையில ஹெல்ப் பண்ணார். வெங்காயம் உரிச்சு தட்டி கொடுத்ததெல்லாம் அவர் தான். அப்புறம் கறியை கூட க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. க்ளீன் பண்ணி இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சிட்டாரு. எப்படி இருக்குன்னு தெரியல, அந்த மாதிரி நான் பண்ணதில்லை. தக்காளி வணங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கறியை சேர்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கொதிய வச்சுட்டு தண்ணி ஒரு செம்பு ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கிழங்கு 2 வெட்டி போட சொன்னார். அது அவரோட ஆசை தான். இந்த கறி குழம்புல கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும்னு கிழங்கு 2 போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கருவேப்பிலை மல்லி போட்டு நல்ல கறியை குழம்பு சுண்ட வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இப்படி தாங்க பண்ணுவேன். இல்லை, என் பொண்ணு இடையில வேற சீச்சு குழம்பு ஆயிடுச்சு, கொடுங்கன்னு சத்தம் போட்டுட்டு இருந்தா. அதனால கறி வந்துட்டு இருக்கும் போதே நம்ம சின்ன வயசுல வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் குழந்தைங்களும். கிண்ணியில் தனியாக போட்டு கொடுத்துட்டேன். ஒரு 4 பீஸ் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறம் சாப்பிட உட்காந்தாச்சு. 9:30 வாங்கிட்டு வந்தார். 11:30 தான் முடிச்சு வேலை. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் சாப்பிட்டு தூங்கியாச்சு. என் பொண்ணு இப்போ பேசுகிற வீடியோ இருக்கும் பாருங்க. எப்படி இருக்கு அம்மா கிட்ட சொல்ல? எப்படி சொல்லணும் நல்லா இருக்குன்னு? சரி. அப்புறம் என்ன சொல்லணும்? உட்காரு, அங்கேயே உட்காந்து சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்க பாருங்க.